தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நடிகர்கள் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வந்திருக்க கட்டா குஸ்தி 2 இந்த திரைப்படத்தை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை செல்லாயாவும் இயக்கியிருக்காரு. இவர் தான் கட்டா குஸ்தி 1 இயக்கியிருந்தார். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேல்ஸ் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல், அதேமாதிரி விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் மியூசிக் சாண்ட்ரோல்டன் பண்ணியிருக்காரு. டிஓபி பாஸ்கரன், எடிட்டர் பரத் விக்ரமன். இவங்க தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, சாரா, மோக்ஷா, கருணாஸ், முனிஷ்காந்த், கருணாகரன், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட்டா குஸ்தி 1ல் ஒரு நல்ல எலிவேஷன் இருந்துச்சு ஸ்டோரியில். அதாவது மல்யுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு ஹீரோயின், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பம் நெருக்கடி கொடுத்து விஷ்ணு விஷாலை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க மல்யுத்த வீராங்கனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் கட்டா குஸ்தி 1. அந்த படத்தினுடைய ஸ்டோரி கிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தில் அது கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, விஷ்ணு விஷால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு சப்போர்ட்டடாக இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறாரு. பொதுவாக வீடுகளில் மனைவி தான் வீட்டை பார்த்துப்பாங்க, கணவர் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஹஸ்பண்டாக விஷ்ணு விஷால் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய மனைவி மல்யுத்தத்தில் ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு உதவி பண்ணுறது, அவங்களுடைய ட்ரைனிங்க்கு உதவி பண்ணுறது, அவங்களுடைய ஃபுட்டை கவனிச்சுக்கிறது, குழந்தைய வளர்க்குறது அப்படின்னு இந்த வேலைகள் எல்லாம் விஷ்ணு விஷால் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஐஸ்வர்யா லட்சுமியினுடைய கோச் வில்லன் ஒருத்தர் வராரு. அவருக்கு ஐஸ்வர்யா லட்சுமியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பிடிக்கல. அதுக்காக அவர் விஷ்ணு விஷாலை பயன்படுத்தி அவங்களுடைய மல்யுத்த வாழ்க்கை, அதாவது கட்டா குஸ்தி வாழ்க்கையை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு டாக்டிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறாரு. அது விஷ்ணு விஷால் மூலமாக நடைபெறும் போது அது ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு தெரியுது. இது தெரிய வந்தோன்னா அவங்களுடைய மல்யுத்த வாழ்க்கை முடியுது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு கொண்டு போகுது கதை. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 பேர் பிரிகிறாங்க, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இதற்கு இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறதா கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தினுடைய கதை. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காருன்னு சொன்னான் இல்லையா. அவர் முதல் பாகத்தில் ஒரு ஆணாதிக்கவாதி மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்லலாம் இருந்தார். அதற்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு மனம் மாறி ஐஸ்வர்யா லட்சுமியோடு இருக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருந்தது. இந்த கட்டா குஸ்தி 2ல் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மனைவியை சார்ந்து இருக்கக்கூடிய, மனைவிக்கு கோவம் வந்தாலும் தான் கோவம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக கவனிக்கக்கூடிய ஒரு ஆண் கதாபாத்திரம் அவர் பண்ணியிருக்கிறாரு. சில இடங்கள் அவருடைய நடிப்பு ஒரே மாதிரி இருந்தது. 2ஆம் பாதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தவிப்போடு அவர் காத்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள், தன்னுடைய மகள்கிட்ட அவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்க்ரீனில் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. ஐஸ்வர்யா லட்சுமியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மல்யுத்த வீராங்கனையாக வராங்க அப்படின்னா அதுக்கான பாடி ஃபிசிக் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் அதுக்கு அடாப்ட் பண்ணணும். அந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகளை நல்லா வளர்க்கணும்னு அவங்க பிரயத்தனப்படுற இடங்கள், அதுக்காக அவங்க அடம் பிடிக்கக்கூடிய சில காட்சிகள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அவங்களுடைய நடிப்பை ரொம்ப மெச்சூர்டாக காட்டுச்சு. ஐஸ்வர்யா லட்சுமியினுடைய நடிப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்பவுமே மெச்சூர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் சைடு ஆக்ட்ரஸாக நிறைய பேர் வராங்க. குறிப்பாக மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்த மோக்ஷா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க இந்த படத்தில் இவங்க 2 பேருடைய குழந்தைக்கு டீச்சராக வராங்க. பொதுவாக 90s 20sல நம்ம சில படங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீச்சர் கேரக்டர் ரொம்ப கிளாமரஸாக காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை திரும்பவும் தமிழ் சினிமாவில் செல்லாயாவும் காட்டியிருக்கிறாரு. மீனு டீச்சர் அப்படின்னு வரக்கூடிய அந்த கேரக்டர் அப்படிங்கிறது படம் முழுக்க வராங்க. விஷ்ணு விஷாலுக்கும் அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் இடையில வரக்கூடிய சண்டைக்கு அவங்க ஒரு இடத்துல காரணமாக மாறுறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் படம் முழுக்க விவரிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் சில லாஜிக்கான விஷயங்கள்ல இயக்குனர் கவனம் செலுத்தி இருக்கலாம். குறிப்பாக விஷ்ணு விஷால் அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, ஒரு குத்தாட்டம் போடுறது, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப லாஜிக் எல்லை மீறி இருந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இது தவிர முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லணும் அப்படின்னா கட்டா குஸ்தி 1ல் வந்த கருணாஸ், அவர் அந்த படத்தில் அவருடைய டயலாக் டெலிவரி, அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அந்த படத்துக்கு. இந்த கட்டா குஸ்தி 2லையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய போர்ஷன்ஸ் தான் படம் முழுக்க சிரிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், ஆண்னா ஒரு கௌரவம், ஒரு கெத்து அப்படின்னு பேசக்கூடிய வசனங்கள் வந்தாலும் அது ரொம்ப கேலியாக, ரொம்ப நகைச்சுவையாக அதை கடத்தியிருக்கிறது, அப்படி பேசுகிறவங்களாம் எவ்வளோ கேலியானவங்க அப்படின்னு காட்டியிருக்கிறது. பல இடங்களில் அவருடைய மாடுலேஷன்ஸ் ஆகட்டும், அவருடைய டயலாக் டெலிவரி ஆகட்டும் ரொம்ப சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கு ஸ்க்ரீனை.
பல இடங்கள்ல அவர் பேசக்கூடிய வசனங்கள் வந்து அரங்க சிரிக்க வைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. கருணாஸினுடைய இந்த கேரக்டர் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா இருந்திருக்கு. இது போக சைடு ஆக்ட்ரஸா நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரம்யா கிருஷ்ணன் ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வரக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப சின்ன இடங்கள் தான். ஆனா அதுல அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய டயலாக் டெலிவரி, அவங்களுடைய ஆக்சென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது படத்தை ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்கள சரியாக பயன்படுத்தியிருக்கிறாரு இயக்குனர் அப்படின்னு தோணுது. இது போக குழந்தையா சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய குழந்தை, விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யா லட்சுமியினுடைய குழந்தை. அவங்க அவங்க சின்ன குழந்தை அப்படின்னாலுமே கூட அவங்களுக்கு அதிகப்படியான டயலாக் அந்த படத்தில் வச்சது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப செயற்கைத்தன்மையோடு அந்த குழந்தையை எடுத்து காட்டுது. அதை தவிர வந்து அந்த குழந்தை தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போக சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க. கருணாகரன், முனிஷ்காந்த், இப்படி ஒரு பெரிய பட்டாளம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி காமெடி படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அதில் வசனத்தோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இந்த டைலாக் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி சீன்ஸ்க்காக எழுதப்பட்ட வசனங்கள் கரெக்டாக ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ஆடியன்ஸ் வந்து ஒரு ரகலையாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்தை பார்க்கும்போது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். அந்தளவு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. சில இடங்கள் வந்து ரொம்ப லாஜிக் மீறி இருந்தது. ஒரு கமர்ஷியல் படத்தில் எவ்வளோ லாஜிக்கிட்டாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. சில இடங்கள் தேவையற்ற காட்சிகள் இருந்தது. குறிப்பாக வந்து பெண்கள் ஏன் வந்து மல்யுத்தம் கற்றுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஒரு டிபேட்டபிளான இடம் தான். பட் வந்து அவ்வளோ வலிஞ்சு அந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்க்கும்போது அது தோணுது. இது போக பெண்கள் எம்பவர்மெண்ட் பற்றி படம் அங்கங்கே பேசுது. ஆனால் அதற்காக வைக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன நோக்கத்துக்காக வச்சாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுது. இது போக வந்து சாண்ட்ரோல்டன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் முதல்ல வரக்கூடிய பாட்டு அதுதான் முதல்ல ரிலீஸும் பண்ணாங்க, அந்த சம்பவக்காரி அப்படிங்கிற பாட்டு. அதை தவிர வேறு எதுவுமே நம்ம மனசில் நிற்கலை. அங்கங்கே சில பின்னணி இசைகள் கொஞ்சம் படத்துக்கு கை கொடுத்துருக்கு. கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங்கும் கொஞ்சம் ப்ராமிசிங்காகவே இருக்குது. இது தவிர வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், குடும்பத்தோடு உட்காந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நகைச்சுவை சரவடியோடு இந்த படம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கட்டா குஸ்தி 2 அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸாகவே இந்த வாரம் இருக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.